கர்த்தர் சொல்றாரு, நீ பின்வாங்கி விடாதே, நீ எந்த காரியத்திலும் பின்வாங்கி விடாதே. ஆண்டவர் லோத்துவையும் லோத்துவுடைய குடும்பத்தையும் சோதோம் குமாரா அழிக்கப்படும் போது வெளியே கொண்டு வந்து விடுவார். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நீ என்ன பண்ணிராதனா திரும்பி பார்த்துறாதேன்னு சொல்லுவார். அப்ப லோத்துடைய மனைவி என்ன பண்ணிருவாங்கன்னா வெளியே வரும்போது அப்படி திரும்பி அந்த பட்டணத்தை பார்ப்பாங்க. பார்த்ததுனால உப்பு தூணா மாறுவாங்க. நிறைய வேலையில நமக்கு முன்னாடி கர்த்தர் பெரிய ஆசீர்வாதம் வச்சிருப்பார், நமக்கு முன்னாடி பெரிய நன்மைகளை வச்சிருப்பார். ஆனா நம்ம நிறைய சூழ்நிலையில அதை முன்னாடி பார்க்காம பின்னாடி திரும்பி பார்த்து அநேக காரியங்களை இறந்து போயிடும். ஆனா ஆண்டவர் என்னோடு திட்டமாய் ஒரு வார்த்தை சொன்னார், பின் வாங்காதே. இன்னைக்கு தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஒருவேளை இந்த சப்தத்தை கேட்கிற நீங்க, பிரதர் இதுக்கு மேல இதை என்னால தொடர முடியாது, இதுக்கு மேல என்னால இதை செய்ய முடியாது, நான் இதை விட்டு பின் வாங்கிறேன் பிரதர், நான் எத்தனை காலம் இதோட நான் போராடுறது, எத்தனை வருஷம் தான் நான் இதுல போராட முடியும் பிரதர், நான் பின் வாங்க விரும்புறேன், நான் பின்னாடி வர விரும்புறேன், நான் இதை தொடர விரும்பலன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பின் வாங்கிறாத. வேதத்துல நீங்க பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே தேவன் அவர்களுக்கு கொடுத்த திட்டத்தில இருந்து பின்வாங்கவே இல்லைங்க. நீங்க எந்த தேவ மனுஷனை வேதத்தில் எடுத்தீங்கனாலும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த திட்டத்தை விட்டு அவங்க பின்வாங்கவே இல்லை. இன்னைக்கு ஒருவேளை நீங்க இருக்கிற திட்டம் உங்களை பயப்படுத்துறதுனால, இல்ல நீங்க பயந்து போறதுனால இன்னைக்கு நீங்க பின் வாங்கணும், இதை விட்டு வெளியே வரணும்னு நீங்க ஒருவேளை சொல்வீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பின்வாங்கிறாதப்பா, நீ பின்வாங்கிறாத. இன்னைக்கு ஆண்டவருடைய செய்தியே அதுதான், நீ பின்வாங்கிறாத. சரி பிரதர், பின்வாங்காம இருந்தா என்ன நடக்கும்? பின்வாங்காமல் இருந்தால் வரும் ஒரு 3 ஆசீர்வாதங்களை வேகமாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மார்க்கின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 35வது வசனம் பாருங்க. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இங்க கவனிங்க, இந்த இடத்துல என்னன்னா இயேசு சாமி சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இங்க யாருங்க சொன்னா இத? இயேசு சொல்றாரு அக்கறைக்கு போவோம். அப்ப இது என்னது? ஒரு வாக்குத்தத்தம். அப்ப இயேசு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த வாக்குத்தத்த பாதையில சீஷர்கள் போறாங்க. போகும்போது 3 பிரச்சனை. ஒன்னு சுழல் காற்று, 2வது கப்பலுக்குள்ள தண்ணி வந்து கப்பலே நிரம்புது, 3வது வெளியே இருக்கிற அலை மோதுது. இப்ப சீஷர்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, 2 விஷயம் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. ஒன்னு சீஷர்கள் இந்த பிரச்சனையை தாண்டி போகணும், இல்லைன்னா வந்த வழியே திரும்பி போகணும். 2 ஆப்ஷன் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. கடல்ல எல்லாம் மீன் பிடிக்க போறவங்களை பார்த்தீங்கன்னா கடல்ல ரொம்ப பெரிய பிரச்சனை இல்ல புயல் வரும்போது 3ஆம் எண் புயல் கூண்டு, 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை, அப்படியெல்லாம் சில புயல் எச்சரிக்கையை கொடுப்பாங்க. அது ஏன் கொடுக்கறாங்கன்னா, நீங்க இதுக்கு மேல தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணிருங்கன்னா கரைக்கு திரும்பி வந்துருங்க, நீங்க போன வழியிலேயே திரும்பி வந்துருங்க, அப்படி ஒரு ஆப்ஷன் தருவாங்க. அதே போலதான் இந்த சீஷர்களுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்னு வார்த்தையை கொடுத்த இயேசுவை எழுப்பி முன்னாடி போகணும், இல்ல வந்த வழியில திரும்பி போனா அந்த இடத்துக்கு அவங்க போயிடலாம். ஆனா சீஷர்களுக்கு நினைச்சா அவங்க பின்னாடி போக முடியும். ஆனா சீஷர்கள் அங்க எதை யோசிக்கலன்னா பின்னாடி போறதை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, சில வாக்கு தத்துவம் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது உண்மை. ஆனா நீங்க நினைச்சா இந்த வழியை விட்டு உங்களால திரும்ப போக முடியும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் எதை சொல்றார் தெரியுமா? கண்டிப்பா நீ என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இதை விட்டு நீ பின்னாடி போயிடக்கூடாது, நீ முன்னாடி போகணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆரம்பிச்ச சிலதை அப்படியே விட்டுட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆரம்பிக்க வச்சுட்டார். ஆண்டவர் இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்களை துவங்க வச்சுட்டார். இன்னைக்கு வார்த்தையை மட்டும் நம்பி பிரயாணித்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நான் உன்னை பார்த்து ஒண்ணு சொல்றேன், என்ன வந்தாலும் நீ பின்வாங்கிறாதப்பா. உன் படகுல தண்ணி வரட்டும், அலை மோதட்டும், எதிர்காற்று வீசட்டும், எது வேணா வரட்டும், ஆனா நீங்க என்ன பண்ணிராதீங்கன்னா பின்வாங்கிறவே வாங்கிறாதீங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர், உங்க வாழ்க்கையில வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் இன்னும் உங்கள் படகுல இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, பின்வாங்காம நீ முன்னேறினா நீ எதை சுதந்திரிப்பேன்னா, நான் வாக்குத்தத்தம் பண்ணினேன் கரையை சுதந்திரிப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் பின்வாங்கினதுனாலதான் நிறைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல, நிறைய நன்மையை சுதந்திரிக்க முடியல. ஆனா இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, நீ மட்டும் பின்வாங்காம முன்னேறி போய் பாரு, நீ
மட்டும் பின் வாங்காம நான் சொன்ன பாதையில நீ போய் பாரு, நீ கண்டிப்பா எதை சுதந்திரிப்பேன்னா அக்கறைய சுதந்திரிப்ப. இங்க சீஷர்களுக்கு ஒரே குழப்பம். என்னடா இயேசு சொல்லிட்டாரு, இயேசு சொன்ன பாதையில தானே போயிட்டு இருக்கிறேன், இயேசு சொன்ன வழியில தானே போயிட்டு இருக்கேன். அப்ப இதுல போயிட்டு இருக்கும்போது கூட என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம்? ஆனா ஆண்டவர் அந்த சீஷர்களை எங்க கொண்டு போய் சேர்த்தினார்னா கரையில கொண்டு போய் சேர்த்தினார். இந்த ராத்திரி நீங்க வார்த்தையை பிடிச்சு பின்வாங்காம நிப்பீங்கன்னா உங்களை ஆண்டவர் எங்க சேர்த்திடுவார்னா கரை சேர்த்திடுவார். சோ கரையை பார்க்கிற ஒரு சுதந்திரம் உங்க வாழ்க்கையில இருக்குது. கண்டிப்பா தேவச்சனங்களே, இன்னைக்கு உங்களுக்கு பின்வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா பின்வாங்கிறவே வாங்கிறாதீங்க. பின்வாங்காம முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் கரையை காட்டுவார். இன்னைக்கு சீஷர்களுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் என்ன தெரியுதுன்னா சுழல் காற்று தெரியுது, படவு நிரம்புற தண்ணி தெரியுது, வெளியிருந்து அடிக்கிற அலை தெரியுது. அதுக்கப்புறம் தான் யார் தெரியறாருன்னா இயேசு தெரியறார். நிறைய வேளையில உங்க வாழ்க்கையில முதல்ல எது தெரியும்னா பிரச்சனை தெரியும், போராட்டம் தெரியும், நெருக்கம் தெரியும். கடைசியில தான் நமக்கு யார் தெரிவான்னா இயேசு தெரிவார். ஆனா இந்த ராத்திரி நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இயேசு தெரிஞ்சிட்டாருன்னா போதும், நீங்க கரை சேர்ந்துருவீங்க. இந்த ராத்திரி பிரதர் இதை விட்டு பின்வாங்கிடணும்னு நினைக்கிறேன், இதை விட்டுட்டா போதும்னு நினைக்கிறேன் பிரதர், இதுக்கு மேல இதை நான் தொடர விரும்பல, இந்த வாழ்க்கையை நான் கன்டினியூ பண்ண விரும்பல, இந்த வீட்டுல நான் இருக்க விரும்பல, இல்ல இந்த விஷயத்தை நான் தொடர்ந்து செய்ய விரும்பலன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, பின்வாங்காம இருப்பா, நீ கரை சேருவ, நீ கரை சேருவ. உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த கர்த்தர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் உங்களை விட்டு செல்லுகிற தேவனும் அல்ல. அவர் உங்களை கொண்டு போய் உங்கள் இலக்கிலே சேர்த்துகிற தேவன், உங்கள் தரிசனத்திலே கொண்டு போய் உங்களை அமர பண்ணுகிற தேவன். சீஷர்கள் எதை அடைஞ்சாங்க தெரியுமா? கரையை அடைந்தார்கள். சோ இன்னைக்கு நான் சொல்றேன், சில பிரயாணங்களை விட்டு நீங்க வந்தா போதும்னு நினைக்கிறீங்கல்ல, கண்டிப்பா நீங்க அதுல எதை பார்ப்பீங்கன்னா தேவன் உங்களுக்கு நியமித்த கரையை பார்ப்பீங்க, தேவன் உங்களுக்கு வச்ச ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, தேவன் உங்களுக்கு வச்ச சுதந்திரத்தை பார்ப்பீங்க. இன்னைக்கு தேவை ஒண்ணே ஒண்ணுதாங்க. பிரச்சனை வருது, போராட்டம் வருது, வெளியே இருந்து பார்க்கும்போது பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனா கண்டிப்பா இதுல நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பின்வாங்கிடக்கூடாது. சீஷர்கள் பார்த்திருக்கலாம், சீஷர்கள் கூட தனியா இவங்க கப்பல்ல போல, பக்கத்துல வேறு அநேக படகுகள் வருது. அப்போ அத்தனை படகும் யார் மேல நோக்கமா இருக்குதுன்னா இயேசு போயிட்டு இருக்கிற, சீஷர்கள் போயிட்டு இருக்கிற கப்பலை சுத்தி வர அத்தனை கப்பலும் பார்த்துட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? எழுந்து வந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நீங்க பண்ற பிரயாணத்தை உலகமே பார்த்துட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்க போற பாதைய உங்க சொந்தங்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க எப்ப பின்னாடி வருவீங்க, நீங்க எப்ப இதை விட்டுட்டு திரும்புவீங்கன்னு காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவ ஜனங்களே, அவங்க ஆசைக்கு நீங்க ஒரு தீனியை போட்டுறாதீங்க. நீங்க முன்னாடி போங்க. உங்களுக்கு யார் வாக்கு கொடுத்தாரோ அவர் இன்னும் உங்க படகுல இருக்கிறார். அவர் நீங்க போக வேண்டிய இடத்துக்கு, நீங்க போக வேண்டிய பிரயாணத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்த்துவார். இன்னைக்கு பயந்துக்காதீங்க பிரதர், இந்த பிரச்சனை, இந்த படகுல நான் எப்படி பிரதர் போவேன், இவ்வளவு பிரச்சனை இல்ல, இந்த பிரயாணத்தை நான் எப்படி பிரதர் செய்ய முடியும், எல்லா கண்களும் என்ன பார்த்துட்டு இருக்குது, எல்லா மனுஷங்களும் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவங்க இத்தனை பேர் என்ன பார்க்கும்போது நான் எப்படி கரை சேர முடியும் பிரதர், இவங்க எல்லாம் என்ன மேல நோக்கமா இருக்கிறாங்களே, நான் போவேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல பிரதர், நான் ஒருவேளை நான் போயிட்டேன்னா பரவாயில்ல, இல்ல நான் தோத்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்? ஒருவேளை இந்த சப்தத்தை கேட்கிற நீங்க சொல்லலாம், பிரதர் நான் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்துல நிக்கிறேன், ஆனா இந்த வாக்குத்தத்தம் ஜெயிச்சு நான் போயிட்டேன்னா பரவாயில்ல, நான் தோத்து போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்? அப்படி ஒருவேளை இந்த சப்தத்தை கேட்பீங்கன்னா கர்த்தர் சொல்றார், நீ தோற்று போக மாட்ட, நீ கண்டிப்பா தோற்று போக மாட்ட. அந்த கண்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். அத்தனை படகுகளுக்கு முன்னாடி இந்த படகை கர்த்தர் தலை நிமிர வைத்தார். இந்த படகுல இருந்து அத்தனை தலைகளையும் ஆண்டவர் நிமிர பண்ணினார். சோ முதலாவது நீங்க என்ன பண்ண முடியும்னா, வாக்குத்தத்தத்தை பிடிச்சீங்கன்னா கரை சேர முடியும், நீங்க வாக்குத்தத்தத்தை அடைய முடியும். இரண்டாவது பாருங்க, இந்த வாக்குத்தத்தத்தை பின்வாங்காம நின்றீங்கன்னா யோவானின் புத்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு
ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்கு முன்னே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்குகிறான் என்றார். இங்க கவனிச்சீங்கன்னா, இந்த இடத்துல 38 வருஷமா ஒரு மனுஷன் பெதஸ்தால இருக்கிறான். ஏன் இருக்கிறான்? எல்லாருக்கும் தெரியும். எப்படியாவது இந்த குளம் கடக்கப்படும்போது இறங்கி சுகம் பெற்றலாம். அப்ப 38 வருஷமா இவனுக்குள்ள ஒரு ஏக்கம். என்ன ஏக்கம்னா, சுகம் பெறணும், விடுதலை பெறணும். அவனுடைய 38 வருஷ ஆசை. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல. 38 வருஷம். ஆனா எனக்கு இவர குறித்த ஒரு ஆச்சரியம் என்னன்னா, 38 வருஷம் இந்த மனுஷன் என்ன பண்ணவே இல்லையாம், பின்வாங்கவே இல்ல. நம்பலாம் 3 நாள் நிப்போமான்னு தெரியல. ஆனா இந்த மனுஷன் பாருங்க, இதே வியாதியோட 38 வருஷம் ஒரு இடத்துல காத்திருக்கிறார். இந்த மனுஷனுடைய லைஃப்ல 38 வருஷம் இந்த மனுஷன் பின்வாங்கல. ஏங்க நான் கேட்கிறேன், நீங்க 1 வருஷத்த பார்த்து, 2 வருஷத்த பார்த்து, இல்ல 2 மாசத்த பார்த்து நீங்க ஏன் பின்வாங்குறீங்க? இன்னைக்கு தேவஜனங்களே நெறைய பேரு சில விஷயத்த கை வச்சோனே, நீங்க நினைக்கிறீங்க ஒரே வருஷத்துல இது நடந்துரணும், 2 வருஷத்துல இது நடந்துரணும். ஆனா கண்டிப்பா சொல்றேன், அது ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற காலத்துல நடக்காம இருக்கலாம். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற காலத்துல நடக்கலன்னு சொல்றதுனால, உங்க வாழ்க்கையிலேயே நடக்காம போகாது. சோ இந்த 38 வருஷம் உள்ள அந்த நபர், அவன் எதிர்பார்த்த காலத்துல அவனுக்கு அற்புதம் நடக்கவே இல்ல. ஆனா அவன் எதிர்பாராத நேரத்துல, அவன் எதிர்பாராத காலத்துல இயேசு வந்து அவனுக்கு அற்புதம் செய்றார். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க பின்வாங்காம நின்றீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த நேரத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்குமா? அது எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா இந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்காம போகாது. இவர் பாருங்க 38 வருஷமா இவருடைய வாழ்க்கையில இவர் சந்திச்சதெல்லாம் என்ன மட்டும் தான் தெரியுமா? தோல்விய மட்டும் தான். ஒரு தோல்வியோடையே வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லங்க. இயேசு கேட்கிறார், "எப்பா நீ சுகமாகணும்னு விரும்புறியா?" அப்ப இவர் இயேசுவ பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? "என்ன கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்ல." அப்போ அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் உதவி செய்யறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு மட்டும் யாருமே இல்ல பிரதர். எனக்கு மட்டும் யாரும் இல்ல ஆண்டவரே. இன்னைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க சொல்லலாம், பிரதர் இன்னைக்கு என் குடும்பத்துல என் பக்கத்துல இருக்கிற யாருக்காவது சில விஷயத்த அவங்க செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு மட்டும் உதவி செய்ய யாரும் இல்ல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மட்டும் யாருமே உதவி செய்யாம இருந்தா, உங்களை கர்த்தர் தூக்கி விடுவார். பாருங்க அந்த குளத்துக்குள்ள அநேகர் இறங்கி இருக்கலாம், அநேகர் சுகம் பெற்றிருக்கலாம், அநேகருக்கு உறவினர்கள் இருக்கலாம். இந்த 38 வருஷம் வியாதியஸ்தன் மட்டும்தான் பெதஸ்தா குளத்துக்கிட்ட இருந்தானான்னு கேட்டீங்கன்னா, இல்லவே இல்ல. நிறைய பேர் இருந்தாங்க. அநேகர் அங்க இருந்தாங்க. ஆனா இயேசு யார மட்டும் தேடி வராருன்னா, இந்த 38 வருஷம் ஒருத்தன் மட்டும் தனியா இருக்கிறான்ல, அவன தேடி வரார். ஏன்னா அங்க சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் உதவி செய்ய உறவினர்கள் இருக்கிறாங்க, சொந்தங்கள் இருக்கிறாங்க. ஆனா 38 வருஷம் இருக்கிறவன மட்டும் தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்ல. இன்னைக்கு நான் உங்க வாழ்க்கையில சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேருக்கு தூக்கி விடுறதுக்கு மனுஷங்க இருக்கலாம், சொந்தங்கள் இருக்கலாம், பணம் இருக்கலாம். ஆனா நமக்கு மட்டும் யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனா நான் ஒண்ணு ஆழமா விசுவாசிக்கிறேன். நம்மை தூக்கி விடுகிற கர்த்தர் இன்னும் நம்மோடு இருக்கிறார். நம்மை தூக்கி விடுகிற கர்த்தர் இன்னும் நம்மை தேடி வருகிறார். நமக்காக உதவி செய்கிற கர்த்தர் இன்னும் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறார். சோ இந்த தனிமையில இருக்கிற ஒருத்தனை இயேசு தேடி வருகிறார். அப்போ இவன் தேடி வந்தோடனே இயேசு கேட்டுட்டாரு, நீ சுகமாகணும்னு விரும்புறியா? இவர் சொல்றாரு, எனக்கு யாரும் விடுறதுக்கு இல்ல. அப்போ இயேசு சொல்றாரு, நீ உன் படுக்கைய எடுத்துக்கொண்டு நடப்பா. கண்டிப்பா இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம ஒரு விஷயத்துக்கு பின்வாங்காம காத்திருப்போம்னா, நம்ம ஏங்கின காரியத்த கர்த்தர் நம்ம கையில கொண்டு வந்து சேர்த்துவார். ஒருவேளை சிலதுக்காக நீங்க ஏங்கி போயிருக்கலாம். இது நடந்துராதா பிரதர்? இது மட்டும் என் வாழ்க்கையில நடந்துராதா? இந்த ஒரு விஷயத்த கர்த்தர் பண்ணிட்டா போதுமே. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஆண்டவர் எனக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துட்டா போதும் பிரதர். வேற எதையுமே செய்ய வேண்டாம். எனக்கு இந்த ஒரு விஷயத்த கர்த்தர் பண்ணி கொடுத்துட்டா போதும். அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டா போதும். இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த ஒரு விஷயத்த கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவேளை பிரதர் நான் ரொம்ப ஏங்கிட்டேன் பிரதர், ரொம்ப காத்துட்டேன் பிரதர், என் வாழ்க்கையில நடக்குங்கிற நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இயேசு உங்களுக்கு செய்வார். கண்டிப்பா செய்வாருங்க. நீங்க நினைச்சுக்காதீங்க இயேசு செய்ய மாட்டார். ஆகவே ஆகாது. 38 வருஷம் ஒருத்தன் பெதஸ்தால இருந்தான். அவன் தனிமையா இருந்தான். அந்த தனிமையை இயேசு தேடி வந்து அவன பார்ப்பார்னா, இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு சந்திக்கிறார். நீங்கள் ஏங்கினது உங்களுக்கு வரப்போகிறது. நெடுங்காலமாய் காத்திருப்பது ஒருவேளை இருதயத்தை இளைக்க பண்ணலாம். ஆனா விரும்பினதை கொண்டு வந்து நம்முடைய இருதயத்தை ஜீவ விருட்சத்தை போல மாற பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். நிறைய வேளையில காத்திருப்பு சோர்ந்து போக தான் பண்ணும். காத்திருப்பு பின்னாடி போக தான் நமக்கு நிறைய சான்ஸ் கொடுக்கும். இந்த மனுஷன் நினைச்சிருந்தா ஊனமுற்றவங்க திரும்பி
போயிருக்கலாங்க. திரும்பி போய் எங்கேயாவது பிச்சை எடுத்து பொழைச்சிருக்கலாம். நல்ல பிச்சை எடுக்கலாம். சோ அந்த காலத்துல பிச்சை எடுத்தாங்களான்னு கேட்டா எடுத்தாங்க. தேவாலயத்துக்கு முன்னாடி எடுத்தாங்களே. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறதே. அப்போ அந்த நாட்கள்ல பிச்சை எடுக்கிற தொழில் இருந்துச்சு. உனக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருக்குது. பின்னாடி போறது. ஆனா நெறைய டைம் பின்னாடி போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு கூட ஏசப்பா சொல்லிட்டாருன்னீங்கன்னா, நீங்க ஏங்கின காரியத்த அவர் செய்யாம போக மாட்டார். ஏன்னா நமக்கு நெறைய டைம் நம்ம கம்ஃபர்ட்டா இருக்கிறோம் சில விஷயத்துல. அதிலேயே இருந்திருக்கலாம். ஆனா இந்த கம்ஃபர்ட் ஜோன உடைச்சு இயேசுக்காக இறங்கும்போது, இயேசு எப்படிங்க கைவிடுவார்? ஸோ 2வது இயேசு எத கொடுப்பார்னா, நம்ம ஏங்கினத கொடுப்பார். ஒரு பெரிய வெற்றிய கொடுப்பார். ஸோ 1வது நான் சொன்னேன், கரை சேர்த்துவார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். 2வது ஏங்கினதை கிடைக்க பண்ணுவார். ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். 3வது பாருங்க, ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13, 14வது வசனம். அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது என் மக்களே. கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால், அப்பொழுது அவர்கள் சப்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டிருந்தார். இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், நகோமி என்ற தாயாருடைய 2 பசங்க, அவங்க வீட்டுக்காரு 3 பேரும் ஒரே சமயத்துல மரித்து போறாங்க. அப்ப அவங்க எல்லாம் மரிச்ச உடனே அவங்க பசங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி மருமகள்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த 2 மருமகள்களை பார்த்து அவங்க சொல்றாங்க, ஏமா நீங்க என்னை விட்டு போயிருங்கன்னு உடனே அவங்க ஃபர்ஸ்ட் போக மாட்டேன்னு சொல்றாங்க. 2வது மறுபடியும் சொல்றாங்க, இல்ல நீங்க வயசு பிள்ளைங்க, நீங்க போய் உங்க வாழ்க்கையை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நகோமி சொல்றாங்க. சொன்ன உடனே ஓர்பால் கட்டி பிடிச்சு அழுதுட்டு முத்தமிட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்த ரூத் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க எங்க போனாலும் நான் உங்க கூட வருவேன். அந்த இடத்துல ரூத்துக்கு ஆப்ஷன் இருந்துச்சா இல்லையா? ரூத் நினைச்சிருந்தா பின்வாங்கி போயிருக்கலாம். ரூத் நினைச்சிருந்தா இந்த பாட்டி கூட நான் ஏன் இருக்கணும்? வயசானவங்க கூட நான் ஏன் இருக்கணும்? இவங்களை ஏன் நான் கல்யாணம் பண்ணேன்? நான் கல்யாணம் பண்ணது என் புருஷனை தானே. அப்ப இப்ப என் புருஷனே இல்லையே, நான் ஏன் இந்த மாமியாரோட இருக்கணும்? அப்படி நினைச்சு ஒருவேளை ரூத் போயிருக்கலாம். ஆனா ரூத் பாருங்க, அங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் இந்த வீட்டை நம்பி, கர்த்தர் நம்பி, கர்த்தருடைய சித்தத்தை நம்பி நான் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன். நான் என்ன ஆனாலும் என்ன பண்ண மாட்டேன்னா, இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். ஓர்பால் வெளியே போனாங்க, ரூத் நிலைச்சிருந்தாங்க. ஆனா ஒண்ணு நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த ஓர்பாலுடைய சாப்டர் அதோட முடிஞ்சிச்சு. ஓர்பாலுடைய காரியம் அதோட முடிஞ்சிச்சு. ஆனா ரூத்தை தேடி என்ன வந்துச்சுன்னா, ஒரு ராஜரீக மேன்மை வந்தது. இன்னைக்கு இந்த ராத்திரி நான் சொல்றேன், எல்லாரும் சில விஷயத்தை விட்டு ஓடி போய் கொண்டிருக்கலாம். யாருமே செய்யாம சில விஷயத்தை விட்டு பின்வாங்கி கொண்டிருக்கலாம். ஆனா இந்த ராத்திரி இந்த சப்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் சிலதை பிடிச்சு நிப்போம்னா, அதை கர்த்தர் பார்க்கிறாருங்கிறத மறந்து போயிடாதீங்க. ரூத் நின்றத நகோமி மட்டும் பார்க்கல, ஆண்டவரும் பார்த்தார். கடைசியில பாருங்க, இயேசு கிறிஸ்துவே யாருடைய சந்ததியில் தான் பிறந்தார்னா, ரூத்துடைய வம்சத்துல தான் பிறந்தார். இந்த ராத்திரி நான் சொல்றேங்க, சில இடத்தை விட்டு நம்ம போனோம்னா சாதாரணமா வெளியே போவோம், சாதாரணமா ஆசீர்வாதம் இல்லாம போவோம். ஆனா பின்வாங்காம மட்டும் நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சில ராஜரீக உயர்வுகளை, சில ராஜரீக மேன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து விடுவார். சோ சில வேளையில சில அற்ப ஆதாயத்துக்காக அற்புதமான திட்டத்தை இழந்துருவோம். நம்ம வாழ்க்கையில சில சாதாரண விஷயத்துக்கு தான் பின்வாங்குவோம். இன்னைக்கு நிறைய பேர் பின்வாங்கிறது பெரிய பெரிய விஷயத்தை நம்பி இல்ல, ஏதோ ஒரு சாதாரண விஷயத்துக்காக பின்வாங்கி போயிடுறீங்க. ஆனா தேவஜனங்களே, உங்களை பார்த்து இந்த ராத்திரி நான் ஒண்ணு சொல்றேங்க, நீங்க பின்வாங்காம மட்டும் நின்றீங்கன்னா ராஜரீக மேன்மைகளை, ராஜரீக உயர்வுகளை என் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து காட்டுவார். சோ இந்த ரூத்தை ஆண்டவர் கணக்கு வச்சுட்டாரு, ஆண்டவர் அடையாளப்படுத்திட்டார். ரூத்து நகோமியோட இருந்ததை யாரு பார்த்தாங்களோ இல்லையோ, கர்த்தர் பார்த்து இந்த ரூத்தை உயர்த்தணும்னு முடிவெடுத்துட்டார். இந்த ராத்திரி நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒருவேளை ரூத்தை போல இன்னைக்கு நீங்க சில இடத்துல நிக்கலாம். பிரதர், நான் ரூத்தை போல நிக்கிறேன் பிரதர், நான் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, என் கூட இருக்கிற எல்லாரும் போயிட்டாங்க பிரதர், ஆனா நான் மட்டும் ரூத்து மாதிரி தனியா நிக்கிறேன், நான் ரூத்து மாதிரி தனியா சில இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கர்த்தர் உங்களை ராஜரீக மேன்மையா ஆசீர்வதிக்க போகிறார்னு அர்த்தம். பாருங்க, ஓர்பால் அங்கீகரிக்கப்படல, ரூத் அங்கீகரிக்கப்பட்டா. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு சில இடத்துல தரிச்சு நின்றீங்கன்னா நீங்க அங்கீகரிக்கப்படுவீங்க. சில இடத்துல நீங்க நின்றீங்கன்னா பெரிய உயர்வுகளை பார்ப்பீங்க, பெரிய வெற்றியை பார்ப்பீங்க.
ஒரு அம்மா வந்து ஒரு ப்ரொஃபசர் எக்ஸாமுக்காக அவங்க போய் எக்ஸாம் எழுதுறாங்க. எக்ஸாம் எழுதணும்னா மார்னிங் ஒரு எக்ஸாம் எழுதிட்டாங்க அந்த சகோதரி. எழுதுனதுக்கப்புறம் அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டு சொல்றாங்களாமா, "எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நான் இதிலேயே பாஸ் ஆக மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் என்ன பண்றேன்னா, வீட்டுக்கு திரும்பி வந்துர்றேன்னா" அப்படின்னு சொன்னோனே, அவங்க அண்ணா சொன்னாரு, "அம்மா, ஏம்மா நீ போய்ட்ட. அதனால நீ என்ன பண்ணு, போனது போய்ட்ட. அந்த மாலை எக்ஸாமையும் நீ என்ன பண்ணிருன்னா, எழுதிட்டு வந்துரு. நீ ஏன் போனதுக்கு அப்புறம் பின்வாங்கி வர? நீ காலையில எக்ஸாம் எழுதுன அத சரியா பண்ணலங்கிற சரி ஓகே. ஆனா நீ போயிட்டல்ல, போனதுக்காவது நீ என்ன பண்ணிருன்னா, சாயங்காலம் எக்ஸாம் எழுதிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ சரி அண்ணன் சொல்லிட்டாரு, வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு அந்த சகோதரியும் போய் அந்த எக்ஸாம் எழுதுறாங்க. கடைசியில பார்த்தா, அந்த சகோதரி டிஸ்டிங்ஷன்ல மிகப்பெரிய ஒரு உயர்வு டாப் ரேங்கிங்ல அந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணி பாஸ் ஆனாங்க. அப்போ அந்த சகோதரி மட்டும் அன்னைக்கு பின்வாங்கி, இல்ல நான் போறேன் வேண்டான்னு வந்திருந்தாங்கன்னா, அன்னைக்கு சூழ்நிலை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில எத பெற்றிருக்க முடியாதுன்னா, அந்த ஒரு பெரிய வேலைய, பெரிய அரசாங்க அங்கீகாரத்த அவங்க வாழ்க்கையில பெற்றிருக்கவே முடியாது. நெறைய டைமு நம்ம பக்கத்துல போய் பின்வாங்கிருவோம். ரொம்ப கிட்ட போயிருப்போம். ஆனா பின்வாங்கி வந்திருப்போம். நம்ம நெறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். யாராவது வீடு தேடி போயிருப்பீங்க. வாடகை வீடெல்லாம் தேடி போயிருப்பீங்க. அப்போ வாடகை வீடுலாம் தேடி போயிட்டு திரும்ப வந்ததுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் ஒரு வீடு சொல்லுவாங்க. அது நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க போன இடத்திலேயே இருக்கும். அது ரொம்ப தூரத்துலாம் இருக்காது. நீங்க போன இடத்திலேயே இருக்கும். சில கடைக்கு போனா, சில கடைய தேடிட்டு இருப்போம். ஆனா, அந்த கடை நம்ம நிக்கிற வாசல்லயே இருக்கும். சில சாவி தேடுனா, அது நம்ம கையிலேயே இருக்கும். அப்போ நெறைய டைமு எதுதான் பிரச்சனைன்னா, நம்ப பின்வாங்கி வந்தது தான் பிரச்சனை. நம்ம பின்வாங்காம மட்டும் இருந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஆசீர்வாதத்த பார்த்திருக்கலாம். இந்த ஓர்பாலும், இந்த ரூப்தோடு கூட, இல்ல நான் மாமியாரோட வரேன்னு சொல்லியிருந்தா, ஓர்பால கர்த்தர் ஆசீர்வதிக்காம விட்டுருப்பாரா? ஓர்பால கர்த்தர் அங்கீகரிக்காம விட்டுருப்பாரா? இன்னைக்கு நெறைய பேர் ஏன் அங்கீகாரத்த இழக்கிறோம் தெரியுமா? பின்வாங்கறதுனால தாங்க. கலப்பையில கைய வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் கூலிக்கு பாத்திரவான் கிடையாதுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஏதோ ஒரு திட்டத்த நீங்க துவங்கிட்டு, இன்னைக்கு இந்த திட்டத்த விட்டு நான் வெளிய வந்துட்டா போதும். இன்னைக்கு இத விட்டு வெளிய போறதுக்கு எனக்கு நெறைய சான்ஸ் இருக்குது. நான் போயிர்றேன். நான் இதுக்கு மேல இதுல நான் நிக்க விரும்பல, இல்ல இருக்க விரும்பலன்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்கள போல ஒரு மதியினரை நீங்க எங்கேயுமே தேடி பார்க்க முடியாது. கண்டிப்பா சொல்றேன். ஆண்டவர் உன்ன துவங்கி வச்சிருக்கும்போது, ஆண்டவர் உன்ன ஆரம்பிச்சு வச்சிருக்கும்போது, நீங்க எப்படி அத விட்டு பின்னாடி வருவீங்க? நீங்க எப்படி அத விட்டு ஓடி வருவீங்க? கண்டிப்பா சொல்றேன். உங்க இடத்துல கர்த்தர் இன்னொருத்தர நிறுத்தி ஆசீர்வதிக்கிறதற்கு ஈஸியான காரியம். நம்ப இடத்துல கர்த்தர் இன்னொருத்தர கொண்டு வந்து பயன்படுத்துறது அவருக்கு ஈஸியான காரியம். எலியா சொல்றாரு, "நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன்." ஆனா ஆண்டவர் சொல்றாரு, "எலியாவே நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கிறப்பா. நான் இன்னும் பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7,000 பேரை மீதியா வச்சிருக்கிறேன்." அப்போ ஆண்டவருக்கு இன்னும் பல ஆயிரங்கள் இருக்கிறாங்க. நான் எப்பவுமே நினைப்பேன் ஊழியம் செய்யும்போது, ஆண்டவரே உங்களுக்கு நான் இல்லன்னா லட்சங்களும், கோடிகளும் இருக்கிறாங்கப்பா. ஆனா நீங்க என்ன தேர்ந்தெடுத்தது ஒரு பெரிய கிருபைப்பா. அப்ப ஆண்டவர் பாருங்க நெறைய விஷயத்த நம்ம திறமையில நம்பி குடுக்கல. அவர் கிருபையில தான் நம்பி குடுத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணிர்றோம்னா, அந்த கிருபைய போக்கடிச்சுட்டு, அந்த விஷயத்த விட்டு அப்படியே பின்னாடி வந்துர்றோம். ஆனா இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, "நீ என்ன பண்ணிறாதன்னா, பின்வாங்கிறாத மகளே, பின்வாங்கிறாத மகனே. இந்த வாழ்க்கைய எடுத்தல்ல, இந்த குடும்பத்த சூஸ் பண்ணல, இந்த படிப்ப எடுத்தல்ல, இல்ல இந்த ஒரு விஷயத்த நான் செஞ்சுருவேன்னு எடுத்தல்ல, நீ பின்வாங்காம மட்டும் முன்னேறி போ. உன்ன நான் கண்டிப்பா எப்படி பண்ணுவேன்னா, ஜெயிக்க பண்ணுவேன்." பின்வாங்காம முன்னேறி போறது அவ்வளோ ஈஸியான்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க. நெறைய டைமு நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் மனுஷன் உங்கள வாழ்த்துவான். ஆனா ஜெயிக்கிற வரைக்கும், சிலத அடையிற வரைக்கும் அவ்ளோ அசிங்கப்பட வேண்டியது இருக்கும். அவ்ளோ அவமானப்பட வேண்டியது இருக்கும். அவ்ளோ கேவலமான வார்த்தைய நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஆசீர்வாதத்த இழந்து போயிறாதீங்க. ஒருத்தன் கார்ல போகும்போது, அவன் கண்டிப்பா எத பார்க்க மாட்டான்னா, ரோட்ல குலைக்கிற நாய பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு முன்னாடி இருக்கிற இலக்கு பெருசு. அவன் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற தரிசனம் பெருசு. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிற தரிசனம் பெருசுங்க. நீங்க ஒரு பிரயாணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கார் என்ன தெரியுமா? ஒரு மிகப்பெரிய தரிசனம். இந்த தரிசனம் பெருசு. இந்த பெரிய தரிசனத்துல நம்ம எத திரும்பி பார்க்க வேண்டாம்னா, நம்மள அசிங்கப்படுத்தணும்னு நெனைக்கிறவங்கள, இல்ல நம்மள பேசணும்னு நெனைக்கிறவங்கள திரும்பி ஆத்தரவே கூடாது. நெறைய பேரு உங்க கவனத்த ஈர்க்கிறதுக்கு தான் பேசுறாங்க. நெறைய பேர் பேசுறது என்னன்னா, நம்ப கவனத்த, நம்ப அட்டென்ஷன எப்படியாவது அவங்க பக்கம் திருப்பிறணும். அதுக்கு தான் பேசுறாங்க. ஆனா நான் எப்பவுமே ஒண்ணு சொல்லுவேன். அவங்க கவனத்த நம்ப சிதறடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அவங்கள கண்டுக்கவே கூடாது. அவங்க அவ்ளோ பண்ணியும் கூட நம்ம கண்டுக்காம பின்வாங்காம போவோம்னா, அதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி. 3 காரியத்த கர்த்தர் நம்மோடு பேசினார். "பின்வாங்காமல் இருப்பாயானால், நான் உன்னை கரை
கரை சேர்ப்பேன். சீஷர்களை கரை சேர்த்தினார், உங்களையும் கரை சேர்த்துவார். 2வது பின்வாங்காமல் இருப்பேனா, நீ ஏங்கின காரியம் உன் வாழ்க்கையில வரும். 3வது பின்வாங்காம இருப்பேன்னா, ராஜரீகமான சில மேன்மைகள் உடைய வாழ்க்கையில வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சான்ஸ் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது பின்னாடி போறதுக்கு. ஆனா கர்த்தர் சொல்றார், பின்வாங்காம நில்லு, நீ தரித்து நின்று நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை பாருப்பா. நீ அப்படி கொஞ்சம் நின்று பாருப்பா, நான் உனக்கு செய்யற ரட்சிப்பை பார். இஸ்ரவேல் ஜனங்க செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் போது அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒண்ணு பின்னாடி போய் பார்வோன்ட்ட சரணடையலாம், இல்ல இந்த கடல்ல குதிச்சு சாகலாம். ஆனா அவங்க பின்வாங்காம முன்னாடி நின்றாங்க. கர்த்தர் செங்கடலையே உடைச்சார். நான் சொல்றேன், பின்வாங்காம நிக்கிறவங்களுக்காக கர்த்தர் எந்த ரிஸ்கையும் எடுப்பார். பின்வாங்குற ஒருத்தனுக்காக கர்த்தர் ரிஸ்க் எடுப்பாரோ இல்லையா எனக்கு தெரியல. ஆனா பின்வாங்காம கழுத்துக்கு கத்தி வந்தா கூட பரவாயில்லன்னு சில நிப்பீங்கன்னா உங்களை கர்த்தர் கண்டிப்பா கைவிட மாட்டார். இந்த ராத்திரி கர்த்தர் நம்மை பின்வாங்காமல் நடக்க பண்ணி இந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க பண்ணுவாராக.